ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தான் உறவுகளாக இருந்தாலும் பணங்கிறப்போ வர்றப்போ அவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க. அதனால நான் யோசித்தேன், சரி நம்ம இனிமேல் எதுவும் இவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கொஞ்சம் மனசுக்குள்ளே அப்படியே இதாகிட்டு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சோகமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கேட்டுகிட்டே இருந்தார், ஏன் ஒரு மாதிரி இருக்க, சாப்பிட மாட்டேங்கிற, நானும் 2 3 நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி இல்லைங்க, அக்கா கொஞ்சம் கடனாக பணம் கேட்டுச்சு, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், அதனால சரியாகவே பேசுகிறது இல்லைங்க அப்படின்னோடனே, ஏன் நீ வாங்கி கொடுக்க வேண்டியது தானே, இல்லை என்னகிட்டனாச்சும் சொல்லியிருந்தா நான் யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னோடனே, ஒன்றுமே புரியலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நான் வேணால் ஒரு யோசனை சொல்கிறேன், உங்கள் பணம்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கி யார்கிட்டயோ கொடுத்தது மாதிரி என்னோட நகைக்கு அடை வச்சுட்டு நீங்கள் வேணால் கொடுக்குறீங்களா அப்படின்னோடனே, சரி ஓகே அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு அக்கா வீட்டுக்கு போனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே அக்கா ஃபோன் பண்ணிச்சு, எதுக்கு நீ அவர்கிட்டலாம் மாமாகிட்டலாம் பணத்தை கொடுத்து விட்ற, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசினுச்சு. ஆமாக்கா, நீ ஒரு வாரமாக அந்த காசுக்காக தானே என்கிட்ட சரியாகவே நீ பேசுகிறது கிடையாது, நான் பேசினாலும் நீ பேசாமல் அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணுற, அம்மாக்கிட்டேயும் நீ சரியாக பேசுகிறதில்ல, ஏற்கனவே 20,000 பணம் வாங்கி கொடுத்தது என் வீட்டுக்காருக்கு தெரியவே தெரியாது, நானே அதை கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்ன பண்ண சொல்கிறீங்க, எதாக இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் சமாளித்து தானே போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, அது உண்மை தான், நான் இல்லைங்கல, இருந்தாலும் எனக்கு இப்போ சூழ்நிலை சரியில்லை, உனக்கே தெரியும், நான் வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த அளவுக்கு கடன் வர்றதுக்கே விட்டுருக்க மாட்டேன், உனக்கு காசு தேவைன்னாலும் முன்னாடியெல்லாம் நான் தானே கொடுப்பேன் சொல்லு, இப்போதைக்கு நான் அந்த வேலையை குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக இப்போ 2 வருஷமாக வேலை பார்க்காம இருந்தோன்னே வீட்டு வாடகை இதெல்லாம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு, எனக்கு புரியுது, அவர்கிட்ட நான் சொன்னேன் இது மாதிரின்ட்டு, அவர் தான் யார்கிட்டயோ வாங்கிட்டு கொடுத்துருக்காரு, அதனால் நீ ஒன்றும் இது பண்ணிக்காத, உன்னால் முடிஞ்சப்போ 2 3 மாதத்துல யார்கிட்டயோ வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சும்மா சொன்னேன். சரி சரிடி ரொம்ப தேங்க்ஸ், நான் ஒரு 2 மாதத்துல இன்னும் 2 மாதத்துல நான் எனக்கு சீட்டு பணம் நான் கேட்டிருக்கேன், அவங்களும் தரேன்ருக்காங்க எனக்கு அப்படிங்கிறனால நான் வாங்கி 50,000 வரும், அதில் வாங்கி உனக்கு கடன் வட்டியும் நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி சரிக்கா, இனிமேனாச்சும் ஃபோன்லாம் அட்டன் பண்ணாமல் இருக்காத, என்னத்த இருந்தாலும் நாங்கள் தான் உனக்கு நாளைக்கு எல்லாத்துக்கும் வரணும் போகணும், இப்படி நீ காசுக்காக நீ பேசாமல் இருந்தேன்னா நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் எல்லாரோடையும் பேசாமல் இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, என்னை சாரிடி, என்னை மன்னிச்சிரு, ஏதோ ஒரு இதில் நான் பேசாமல் இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அக்கா பேசினுச்சு. சரிக்கா விடு, அதெல்லாம் விடு, சரி நாளைக்கு சித்தி வீட்டில் நான் குடி போகிறது இருக்குல்ல, வர்றீல்ல அப்படின்னோடனே, போய் தான் ஆகணும், அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா மொய் வைக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு.